For today's meditation, let us open the holy book of Galatians and read chapter 5, verse 1. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:1. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Stand fast therefore in the liberty wherewith Christ hath made us free. Stand fast, therefore, in the liberty wherewith Christ hath made us free, And be not entangled again with the yoke of bondage. With the yoke of bondage. Hallelujah. Hallelujah. So here we see that the Holy Apostle Paul is writing to the Galatians. இங்க நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். If we look in a chronological order according to the date in which the epistles were first written, Galatians comes in the first place. இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலகட்டத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவதாக கலாத்திய சபைக்கு தான் இந்த நிருபங்களை எழுத ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Because there was a very need to address the problems of the Galatian church. ஏன் என்றால் அந்த கலாத்திய சபைக்கு அநேக விதமான அறிவுரைகளை இவர் வழங்கினார். அது மாத்திரமல்ல, அந்த அறிவுரைகள் அந்த காலத்தில் அந்த சபைக்கு தேவைப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. There were a group of teachers in the first century Christianity who thought that once a Gentile becomes a Christian, he or she must keep the law of Moses. இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சில போதகர்கள் இப்படியாக கருதினார்கள். புறஜாதிகளிலிருந்து ஜனங்கள் இந்த விசுவாசத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் மோசே எழுதி வைத்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு கட்டளை. Hallelujah. Hallelujah. Last time, I think last week, Thursday, we saw about the keeping of the covenant of circumcision by the wife of Moses, Zipporah. இங்கு போன வாரத்தில் நாம் பார்த்தோம், வியாழக்கிழமை அன்று இந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட காரியத்தை சிப்போரால் என்பவள் அங்கு செய்த ஒரு காரியத்தை, அந்த விருத்த சேதனம், நுனித்தோலை அவள் வெட்டி எறிந்தாள் என்று நாம் பார்த்தோம். Hallelujah. Hallelujah. This circumcision was given as an order by the Lord God. இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தரால் உண்டான ஒரு கட்டளை. It was given to Abraham. இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. And through that it was given only to Abraham and his seed. இந்த கட்டளையானது ஆபிரகாமுக்கும் அவனுடைய வித்துக்கும் தலைமுறைக்கும் கொடுத்த ஒரு கட்டளை. Even though we Christians are the generation of Abraham, yet we know spiritual aspect only. நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் கூட ஆவிக்குரிய வகையில் இது வேறுபட்டு காணப்படுகிறது. ஆவிக்குரிய வகையில் மாத்திரம்தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கும். நாம் ஆவிக்குரிய வகையில் தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். Because we believe in Lord Jesus. ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Okay, so these teachers
in the first century, they were preaching that the Gentiles had to be circumcised and keep the entire law of Moses. இந்த முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த போதகர்கள் இட்ட கட்டளை என்னவென்றால் புறஜாதிகள் கூட இந்த விருத்த சேதனம் கொடுக்க காரியத்தில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால்தான் அவர்கள் சபையிலே அவர்கள் மோசையின் பிரமாணங்கள் அனைத்தும் அவர்கள் மோசையின் பிரமாணத்தை அனைத்தையும் கடைபிடிப்பார்கள் என்று அவர் கருதினார். Hallelujah. Hallelujah. But here Paul is writing to the Galatians, telling that you do not be entangled with the yoke. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கின்ற ஒரு அனுபவம் என்னவென்றால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு நீங்கள் உட்பட வேண்டாம் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Meaning that was not written for you. That covenant of circumcision is not given for you, Christians. இந்த விருத்த சேதனம் செய்கின்ற ஒரு கட்டளை விசுவாசிகள் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுக்கப்படவில்லை என்று அவர் எழுதுகிறார். The Holy Spirit also speaks through this verse. இந்த பரிசுத்த ஆவியானவரும் கூட இந்த வார்த்தைகளால் நம்மோடு கூட பேசுகிறார். He says that anything which enslaves us is a yoke. இது எப்படி நமக்கு சொல்லுகிறது என்றால் எந்த ஒரு காரியமும் நமக்கு ஒரு அடிமைத்தனத்தில் மூலமாக வரக்கூடாது. If it comes, it's a yoke. அப்படி வந்தால் அது நமக்கு ஒரு நுகம். Hallelujah. ஒரு பாடு. And we must go to the Holy Spirit and He will deliver us from this yoke. நாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கடந்து சென்று இந்த நுகத்தை நாம் முறித்து போட வேண்டும். Hallelujah. Hallelujah. Here the Apostle Paul says, stand fast in the liberty and the நிலை கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. That means the Greek word used for stand fast or நிலை கொண்டிருங்கள் is steko. கிரேக்க வார்த்தை நிலை கொண்டிருங்கள் என்பதற்கு கிரேக்க வார்த்தை என்னவென்றால் steko. Hallelujah. Hallelujah. And the word steko means perseverance. இந்த விடாமுயற்சி. இந்த ஸ்டெக்கோ என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு விடாமுயற்சி என்று தமிழில் அர்த்தம். Hallelujah. Hallelujah. We need to persevere and be filled with the Holy Spirit. நாம் விடாமுயற்சி கொண்டு எப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரம்பி காணப்பட வேண்டும். Then our yokes will vanish away. அப்பொழுது நம்முடைய அடிமைத்தனம் என்று சொல்லப்படுகிறது மறைந்து ஓடிவிடும். Whether it be disease, அது ஒருவேளை நமக்கு வியாதியாக கூட இருக்கலாம், or whether it be an evil habit, ஒரு கெட்ட பழக்கமாக கூட அது இருக்கலாம், or whether it be our family's bad habit. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற சில கெட்ட பழக்கமாக கூட இருக்கலாம். All will vanish away as we fill in the anointing. எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும். நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து காணப்பட்டால் நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களும் மறைந்து விடும். Hallelujah. Hallelujah. That's why when we read the holy book of 2 Corinthians chapter 3 verse 17, இதனை நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Hallelujah. Hallelujah. The Spirit of the Lord is there is liberty. நான் எங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு நாம் வாசிக்கிறோம். Hallelujah. So for liberty in all spheres of our life,
we need to be filled with the Holy Spirit. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா அடிமைதனத்திற்கும் ஒரு விடுதலை உண்டு என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிறைந்து காணப்படுவதன் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். Hallelujah. ஹல்லேலூயா. The Holy Spirit is Jesus. Without the Holy Spirit is the Spirit of Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். Hallelujah. ஹல்லேலூயா. So when we go to Him, when we go to the Spirit of Christ, He gives us the victory that Lord Jesus took on the cross of Calvary. இங்கு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சிலுவையின் மரத்தில் இருந்து ஒரு வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார், அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் கூட நமக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக தருவார். Hallelujah. ஹல்லேலூயா. He takes us back to the cross. அவர் நம்மை சிலுவை காட்சிக்கு கொண்டு போகிறார். நம்மை சிலுவை காட்சிக்கு அவர் கொண்டு போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And He helps us to get the same victory that Lord Jesus Christ achieved for us. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரியின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி கொண்டாரோ அப்படியே நம்மையும் வெற்றி கொள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். கல்வாரி மேட்டில் கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மீட்பரானவர், மகிமையானவர், மகிமையானவர். மீட்பரானவர் அவர் இயேசு, 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 இயேசு. Hallelujah. ஹல்லேலூயா. The Holy Spirit takes us to Calvary. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கல்வாரி இடத்திற்கு அழைத்து செல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And He gives us the victory. He gives us victory through the sacrifice of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தினால் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And after Lord Jesus Christ rose from the dead, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோடு இருந்து அவர் உயிர் தெழுந்த போது Hallelujah. Hallelujah. We read what He said in அவர் என்ன சொன்னார் என்று நாம் வாசிக்கலாம். the Holy Gospel of Mark, பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் chapter 16, 16ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 16:17. And 18. நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். And these signs shall follow them that believe. In my name shall they cast out devils. They shall speak with new tongues. In my name shall they cast out devils, they shall speak with new tongues. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So therefore we see that speaking new tongues is something which everyone must do in the church. இந்த பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய சபைகளில் எல்லார் மத்தியிலும் காணப்பட வேண்டும். நவமான பாஷைகளை நவமான பாஷைகளை நாம் சபையிலே நாம் பேச வேண்டும்.
Hallelujah. Hallelujah. If anyone wants new tongue, they must ask God and receive. அந்த நவமான பாஷைகளை ஒரு பெறாவிட்டால், இதுவரையில் பெறாவிட்டால், அவர்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களுடைய வாயிலே அந்த நவமான பாஷைகளை போடுவார். If a son asks his father for bread, will he give him a stone? உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் அம்மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ என்று நாம் வாசிக்கிறோம். If we ask a fish, will he give him a serpent? மீனை கேட்டால் அதற்கு பதிலாக பாம்பை கொடுப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். If we ask egg, will he give him a scorpion? ஒருவேளை அவன் முட்டையை கேட்டால் அவன் அதற்கு பதிலாக தேரை தருவானோ என்று நாம் வாசிக்கிறோம். If we being evil know how to give your children good gifts, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவரை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, how much more will the Heavenly Father give the Holy Spirit to them that ask Him? பரமபிதாவானவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கொடுப்பது அதிக நிச்சயம், கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So once we receive this Holy Spirit, we can experience the heavenly power in our life. ஒருவேளை நாம் பரிசுத்த ஆவியாய் பெற்றுக்கொண்டிருந்தால் நமக்கு பரலோகத்தில் இருக்கிற வல்லமையை நமக்கு தேவன் தருவார். Hallelujah. And we must stand fast in this liberty. நாம் இந்த உரிமையில் நாம் நிலை கொண்டிருப்போம். Hallelujah. Hallelujah. இந்த சுயாதீனத்தில், இந்த சுயாதீனத்தில் நாம் நிலை கொண்டிருப்போம். Hallelujah. Hallelujah. This is the true liberty. இதுதான் உண்மையான ஒரு விடுதலை. Hallelujah. Hallelujah. In the holy book, prophetical book of Isaiah, chapter 10, verse 27. பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 10:27 நாம் இதை வாசிக்கிறோம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளில் நின்று அவர் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். Hallelujah. 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 அபிஷேகத்தின் இங்கே hallelujah, there is a mistake in the translation. It should be written as அபிஷேகத்தின் நிமித்தம் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நிமித்தம் நுகம் முறிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். That's how it's in English. Because of the anointing, the yoke shall be destroyed. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இந்த நுகம் அபிஷேகத்தின் நிமித்தம் இந்த நுகம் முறிந்து போகும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So it is all our problems will fade away because of the victory which Lord Jesus has gotten on the cross of Calvary. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த கிடைச்ச ஜெயத்தினால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அகன்று போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய சிலுவையின் மூலமாக நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் அகற்றி போடுவார். Hallelujah. Hallelujah. But we must receive the spirit of Calvary, which was given at Calvary. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்வாரியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் விட்டு பெற வேண்டும். Hallelujah. Hallelujah. Because to give us this anointing, Lord Jesus went to Calvary. இந்த அபிஷேகத்தை நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. In the holy book of 2 Corinthians, chapter 10, verse 4, what do we read? கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுடையவர்களாய் இருக்கிறது. For the weapons of our warfare For the weapons of our warfare now are not carnal, are not carnal, but mighty through but mighty through God to the pulling God down to the of pulling down of strongholds. strongholds. Hallelujah. Hallelujah. Our weapons are mighty through God to the pulling down of strongholds. நம்முடைய போராயுதங்களை அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. Recently in a country, a lady recorded the voice of some people speaking in tongues. சில சமீப காலத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி அவர்கள் இந்த ஆவிக்குள் நிறைந்து காணப்படுகிற நவமான பாஷைகளை பேசுவதை அவர்கள் ரெக்கார்ட் செய்தார்களாம். Hallelujah. Hallelujah. And she went to a lab or lab studio like lab and researched about those ஒரு voices. பரிசோதனை கூடத்தில் கடந்து சென்று இந்த நவமான பாஷைகளை அவர் ரெக்கார்ட் செய்து அதை போட்டு பார்த்தார்களாம். And the experts told her that each sound in the recorded audio is actually from the root languages. It's saying praise to God. இந்த ஆராய்ச்சி கூடத்தில் அவர்கள் அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த ஒரு காரியம், அந்த நவமான பாஷைகளை பேசும்பொழுது அவர்கள் பேசின எல்லா காரியங்களும் என்ன பேசினார்கள் என்றால் அது எல்லாமே தேவனை புகழ்ந்து பாடின மூல பாஷையில் தேவனை புகழ்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். Hallelujah. Hallelujah. So the tongues which we speak are actually praise. அந்த நவமான பாஷைகள் எப்பொழுதும் துதிக்கின்ற பாஷைகளாக அனுபவங்களாக காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. And here Saint Paul is telling it is mighty to God to the pulling down of strongholds. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி எழுதும்போது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது என்று இந்த அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார். The wall of Jericho, எரிகோனுடைய மதில்கள் was pulled down by the power of praise. எரிகோனுடைய மதில்கள் அது தரைமட்டமானது. எப்படி என்றால் கர்த்தரை துதிக்கின்ற பொழுது அது தரைமட்டமானது. Hallelujah. Hallelujah. So this gift of tongues will help us to destroy the many Jerichos which come in our life. இந்த ஆவிக்குரிய நவமான பாஷைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அநேக விதமான எரிகோ போன்ற அனுபவங்களை அது உடைக்கின்றது. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, புதிய நாள் இருந்து விடும். ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே,
துதியினால் நிறைந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவால் என்று பாடு. Hallelujah. Hallelujah. So let us speak more tongues and ask God to help us, to give us the gift of interpretation. தேவன் தாமே நமக்கு அநேக விதமான நவ பாஷைகளை நமக்கு கொடுத்து அந்த பாஷைகளினுடைய வாக்கியானங்களை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. So thereby let us be prepared for the coming of the Lord. அதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. Now I will pray for that we must all dedicate some of our time to speaking in tongues only. நான் இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறேன். நம்மில் காணப்படுகிற எல்லோரும் பரிசுத்த ஆவியானால் நிறைந்து ஜெபம் செய்ய சில நேரங்கள் அதை ஒதுக்கி உபயோகப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தராவியனில் அசைவாடும் போது தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடும் போது தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியனில் அசைவாடும் போது தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடும் போது தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பர் கர்மாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அருமை சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. எங்களால் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? நீர் தான் எங்களில் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. சோத்ரம் சோத்ரம் ஷரா தடா லா ஹடா லா தடா லா கடா படா கதடா படா கதடா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில் ஜெபிக்க கர்த்தாவே நீர் இந்த ஜெபக்குழுவின் உறுப்பினர்கள் எல்லோரையும் இவை அருள்வீராக அப்பா. ஷபட கதடா கடா படா தடாவரக்கல்ல விரா கடா திடா கடா திடா கலபடா தடவடக்க மாம்சம் எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இருக்கிறபடியே கர்த்தாவே அந்நிய பாஷையில் நிறைந்து ஹல்லேலூயா உயிர்ப்பித்த ஜனங்களாக அப்பா நாங்கள் எல்லோரும் இருக்க கர்த்தாவே கிருபை செய்யும் அப்பா. சோதரம் சோதரம் சோதரம்
சோதரம் சோதரம் சோதரம் சோதரம் சோதரம் அபிஷேகத்தின் நிமித்தம் நோக்க முறிந்து போகும் என்று நீ சொன்னீரே கர்த்தாவே. ஷடபட கத்தடா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற அனைத்து நுகங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் முழித்து போட சோதரம் கிருபை செய்வீராக அப்பா. சோதரம் 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 நீர் எங்கள் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அந்த ஜெயத்தை ஆவியானவர் மூலமாக அந்நிய பாஷைகளின் மூலமாக நாங்களும் சம்பாதிக்க கிருபை தாரும் ஐயா. சடபடக்க திடபடக்க திடபட சடபடக்க திடபட திடபடக்கலப ஷடக்கலபடாக்க திட ட்ராக்கடபடாக்க திட திடம ஹலமக்கடாலா திலா கடாலா திலா கடாலா சிபஹல கடகல ஹடக்க திட சடமங்கடப திடமனக்க திட. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நிறுத்தாம இந்த விசேஷமாக நிர்மலமாவை ஆசீர்வதிப்பீராக, சொர்க்கத்தை தருவீராக. குமாரப்பா ஜானா ஆசீர்வதியும் அப்பா. சோதரம் 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 அருணா சிவக டாரனை ஆசீர்வதியும் அப்பா. சோதரம் 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 பெல்லப்படுத்தும். சோதரம் சோதரம் லிலிமோஸ் அம்மா பிரதாப் அண்ணாவை ரட்சியம் அப்பா. லிலிமோஸ் அம்மாவை ஆசீர்வதியும். சோதரம் லதா ஆண்டி ஆசீர்வதியும். சோதரம் 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 லிலிமோஸ் அம்மாவின் 5 வளர்ப்பு மங்கள்களை ரட்சியும். சோதரம் ஆசீர்வதியும். சோதரம் 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 அப்பாவை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சோதரம் சோதரம் அம்மாவை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அப்பா. சோதரம் 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 அடிய ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஊழியத்தை பெருக செய்வீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. சோதரம் சோதரம் எல்லோரையும் உம்முடைய பரிசுத்த வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடவே பரலோகத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா